பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். மாதத்தின் கடைசி நாள்ல வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதில் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடைசி நாளை காண செய்திருக்கிறார். நாளைக்கு ஒரு புதிய மாதத்திற்கு செல்ல போகிறோம். ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 மடங்கு ஆசீர்வாதம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? யோபுவை கர்த்தர் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார் என்று. 100 மடங்கு ஆசீர்வாதம் கேட்டுப்பட்டிருக்கீங்கல்ல? யாக்கோபை விதைத்த போது 100 மடங்கு பலனடைந்தார் என்பதை வாசிக்கிறோம். 1000 மடங்கு ஆசீர்வாதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், உங்களை 1000 மடங்காய் பெருக பண்ணுவேன். நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்க பிசினஸ் பண்றீங்களா? 1000 மடங்கு பெருக பண்ணுவார். விவசாயம் செய்றீங்களா? 1000 மடங்கு பெருக பண்ணுவார். ஊழியம் செய்றீங்களா? 1000 மடங்கு பெருக பண்ணுவார். அது முடியுமா? ஆண்டவராலே முடியும். அவர் பெருக பண்ணுகிற தேவன், 1000 மடங்காய் பெருக பண்ணுகிற தேவன். உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். இப்போ அதற்கு சில காலங்கள் கூட ஆகலாம். ஒரே நாள் 1000 மடங்கு அல்ல, சில காலங்கள் ஆகலாம். ஆனா தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஒரு நாள் 1000 மடங்காய் பெருக பண்ணுவார். இப்ப இயேசுடைய ஊழியத்தை பாருங்க. 78வது வருஷம் நாங்க 4 மாடியில ஊழிய ஆரம்பிக்கும் போது சொந்தமா ஒரு அடி நிலம் கூட கிடையாது. வாடகை வீட்டுல திண்ணையில தான் கூடி ஜெபம் பண்ணினோம். ஒரு திண்ணையில தான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இன்றைக்கு 1000 மடங்கு என்ன, 1,00,000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறாரே. அந்த இடங்கள், கட்டடங்கள், அதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர். இந்த மகன், இந்த மகள் உம்முடைய பிள்ளைகள். நீர் வாக்கு கொடுத்தபடி இப்பொழுது இருப்பதை காட்டில் 1000 மடங்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெருகட்டும் என்று ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.